அதாவது நம்ம 10 ரூபா வச்சோன்னா அது 20 ரூபாவே மாறக்கூடியதമായ யந்திரங்கள் நம்ம கையில் இருக்கு. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் அப்போ அவனுக்கு உடம்பு பாதுகாப்பும் அந்த தொழில் பாதுகாப்பையும் வீடு பாதுகாப்பு எல்லாமே கொடுக்கும்போது அவங்களுக்கு பிஸ்னஸில் வந்து சிறப்பாக விளங்க முடியும். அப்போ எவ்வளோ பெரிய ஆளுகளாக இருந்தாலும் சரி, அவங்க முன்னாடி போயிட்டு நம்ம உட்கார்ந்துட்டு பேசும்போது, சார் நான் இன்னைக்கு இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன், இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னோன்னா, அந்த நம்ம தன்னம்பிக்கையோடு பேசும்போது, பரவாயில்ல இவன்ட்டு நல்ல வேலை இருக்கிறது, அப்போ இவனுக்கு நம்ம வேலை கொடுக்கலாம்னு சொல்லும். அப்போ அவங்களும் சப்போர்ட் வரும். அப்போ அந்த சப்போர்ட்டு பார்க்கும்போது, சரிப்பா நீ இந்த மாதிரி பண்ணுறாங்க அந்த மாதிரி சொல்லும்போது, ஒரு 10 பேரோ ஒரு 10 கடையோ இல்லைன்னு ஒரு 10 ஆஃபீஸோ ஆரம்பிக்கும்போது மக்கள் பார்க்க ஆரம்பிக்கும். இவங்க வளர்ச்சி எப்படி இருக்குது, இந்த வளர்ச்சி இருக்கும்போது என்ன பண்ணும், அவங்களுக்கு முதலீடாளர்கள் நிறைய பேர் வருவாங்க. அதை கரெக்டான லெவலில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு போனோன்னா, எவ்வளோ ஏழைகளாக இருந்தாலும் சரி கரெக்டானதில் தன்னம்பிக்கையோடு அவன் வேலையை ஆரம்பிச்சேன்னா அவனும் பெரிய இடத்துக்கு வர முடியும். பெரிய இடத்துக்கு வர முடியும் போது அந்த சிலவங்களுக்கு வளர்ந்துட்டுன்னா அவன் கையில் பணம் வந்துச்சுன்னா என்னால் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த ஈகோவோடு இருக்கக்கூடாது. அந்த ஈகோ இருந்தனாலே அதே அவனை வந்துட்டு என்ன பண்ணும், கீழே எவ்வளோ மேலே போனோனோ அந்த அளவுக்கு ஜீரோவுக்கு அவனை கொண்டு வந்து விடணும். அப்போ அதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக அவங்க இருந்தாலே போதும், அவங்களோட எல்லா விஷயத்திலும் வெற்றி கிடைக்கும்.